வணக்கம். என்னோட பேரு பிரசன்னா. என்னோட சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, குழந்தைங்க ஏன் லேட்டாக பேசுகிறாங்க அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். குழந்தைங்க பேசலைன்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு கண்டிப்பாக எனக்கு தெரியும். ஏன்னா அந்த வழியை நானும் அனுபவிச்சிருக்கேன். ஸோ அதனால தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். குழந்தைங்க சீக்கிரமாக சரளமாக பேசுகிறதுக்கு என்னென்ன செய்யலாம், எது எது செய்யக்கூடாது அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ முதல்ல எது எது செய்யக்கூடாதுன்னு பார்த்துலாம். சின்ன சின்ன விஷயந்தான். இதெல்லாம் நீங்கள் நிறுத்தினாலே உங்கள் குழந்தை சீக்கிரமாக பேசிடுவாங்க. முதல்ல என்னென்னா, தயவு செய்து உங்களோட குழந்தைகளை அதிக நேரம் டிவி பார்ப்பதற்கு விடாதீங்க. ஏன்னா டிவி பார்த்தாங்கன்னா அவங்களால பேச முடியாது. ரொம்ப நேரம் அந்த டிவிலேயே அடிக்ட் ஆகிடுவாங்க. நீங்கள் ஒரு 2 நாள் டிவி ஆஃப் பண்ணிவிட்டு அவங்கள்ட்ட பேசி பாருங்கள். உங்களால் அந்த மாற்றத்தை உணர முடியும். குழந்தைங்க டிவி பார்த்து பழகிட்டாங்கன்னா நம்ம என்னதான் அவங்கள்ட்ட போய் பேச்சு கொடுத்தாலும் அவங்களோட கவனம் முழுவதும் அந்த டிவியை பார்க்குறதுல மட்டும்தான் இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவு குழந்தைங்கள டிவி பார்க்க வைக்கிறத குறைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. முழுவதும் பார்க்கக்கூடாதுன்னு சொல்ல, சின்ன கொஞ்ச நேரம் பார்க்கலாம். அதுக்காக முழுவதும் அதுலேயே இருக்கக்கூடாது. அது நிறைய பிரச்சனைகளை உருவாக்கும். அதனால் டிவி பார்க்குற நேரத்தை முடிஞ்ச அளவு குறைங்க. அடுத்தது, குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடாத முக்கியமான ஒரு பொருள் என்னென்னா மொபைல் ஃபோன்ஸ். அந்த மொபைல் ஃபோன்ஸால் நம்மளே ரொம்ப நேரம் அமைதியாயிடுறோம். வீட்டில் இருக்கிறவங்கள்ட்டே பேச மாட்டோம். ஸோ குழந்தைங்க எப்படி பேசுவாங்க? தயவு செய்து மொபைல் ஃபோன்ஸை குழந்தைங்கள்ட்ட கொடுக்கவே கொடுக்காதீங்க. அது அவங்களுக்கு பேச்சு பிரச்சனை மட்டும் இல்லை, மூளை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளையும் ஏற்படுத்தும். இது நான் சொல்லணும்னு உங்களுக்கு அவசியம் இல்லை, நிறைய ரிசர்ச்லேயே சொல்லியிருக்காங்க. அடுத்தபடியா, குழந்தைங்க அழுகுறாங்க, அடம் பிடிக்கிறாங்க அப்படின்னு நம்ம அவங்க கேட்கறதுக்கு முன்னாடியே நம்ம எல்லாத்தையும் கொடுத்துட்றோம். அது செய்யவே செய்யாதீங்க. அவங்களா வாய் விட்டு கேட்க ட்ரை பண்ணட்டும். அப்போ நீங்கள் எல்லாத்தையும் எடுத்து கொடுங்க. இது வரைக்கும் குழந்தைங்க என்னென்ன செய்யக்கூடாதுன்னு பார்த்தோம். இனிமே நீங்கள் என்னவெல்லாம் செய்யணும், குழந்தைங்களுக்கு எது மாதிரியெல்லாம் சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். சின்ன சின்ன மாறுதல்கள் கொண்டு வந்தாலே நீங்கள் உங்கள் குழந்தைய சீக்கிரம் பேச வச்சிடலாம். காலையில் குழந்தையோட நாக்கில் சிறிதளவு தேன் எடுத்து உங்கள் விரல்களால் தடவி விடுங்க. அந்த நாக்கில் தடவும் பொழுது நாக்கோட அசைவுகள் அதிகரிக்கும். நாக்கோட அசைவுகள் அதிகரிக்கிறதால அவங்களுக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு நிறைய கிடைக்கும். கண்டிப்பாக இதை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்க. அடுத்தபடியாக என்னென்னா, காலையில் தூங்கி எழுந்திருக்கும் போது குழந்தை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அவங்கள்ட்ட பேச்சு கொடுக்குறோமோ அது அவங்களுக்கு நல்ல ரெஜிஸ்டர் ஆகும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நல்லா உதடு அசைகிற மாதிரி பேச்சு கொடுங்க. அந்த குழந்தைங்க கூட ரொம்ப நேரம் இருக்கிறது பெற்றோர்கள் தான். நீங்கள் எவ்வளோ நிறைய அவங்கள்ட்ட பேச்சு கொடுக்குறீங்களோ அந்தளவு நல்ல ரிசல்ட் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் நிறைய நேரம் அவங்களோட ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நிறைய அவங்கள்ட்ட பேச்சு கொடுங்க. அந்த மாதிரி சமயத்தில் அவங்களும் நமக்கு ரிப்ளை கொடுக்க ட்ரை பண்ணுவாங்க. நம்ம எவ்வளோ நிறைய அவங்கள்ட்ட பேசிக்கிட்டே இருக்கோமோ அவங்கள்ட்ட நிறைய ரிப்ளை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ரிப்ளை வந்ததுன்னா நிறைய குழந்தைங்க மாறுவாங்க. அடுத்தபடியாக நிறைய லெட்டர்ஸ் சொல்லிக் கொடுங்க. சின்ன சின்ன லெட்டர்ஸை சொல்லிக் கொடுங்க. சிங்கிள் வேர்ட்ஸ் நிறைய சொல்லிக் கொடுங்க. சிங்கிள் வேர்ட்ஸ் நிறைய சொல்லிக் கொடுக்குறப்ப அதை நல்லா கற்றுக்கிட்டாங்கன்னா அவங்க அதை கோர்வையாக பேச ட்ரை பண்ணுவாங்க. நிறைய அடுத்தடுத்த குழந்தைங்க கூட சேர விடுங்க. அடுத்த குழந்தைங்க கூட சேர்றப்ப அவங்க பேசுகிறத பார்த்து இவங்க நிறைய பேச சான்ஸ் இருக்குது. கண்டிப்பாக பேசுவாங்க. குழந்தைங்க ஓரளவு பேச ஆரம்பிச்சிட்டாலே நம்ம ஸ்கூல் சேர்த்துருவோம். அந்த மாதிரி ஸ்கூல் சேர்க்குறப்பவும் குழந்தைங்க நல்லா பேசுவாங்க. ஏன்னா அங்கே பக்கத்துலேயே நிறைய குழந்தைங்க இருக்கிறதால அவங்களுக்கு முடிஞ்ச அளவு நம்மளோட நேரத்தை ஒதுக்கி கொடுக்கணும். அவங்களுக்காக தான் நம்ம இருக்கோம். அவங்களுக்கு நிறைய நேரத்தை ஒதுக்கி கொடுத்து அவங்கள்ட்ட நிறைய பேசணும். நம்ம அவங்கள்ட்ட ஒவ்வொரு லெட்டராக எடுத்து அதை நீங்கள் ப்ரொனவுன் பண்ணி காமிங்க. உங்கள் உதடு அசைவுகளை அவருக்கு பார்த்தாங்கன்னா அதை அவங்களும் சொல்கிறதுக்காக ட்ரை பண்ணுவாங்க. ஒவ்வொரு லெட்டராக எடுத்து நீங்கள் அதை ப்ரொனவுன் பண்ணி காமிங்க. அடுத்தபடியாக என்னென்னா, சின்ன சின்ன 2 எழுத்து உள்ள வார்த்தைகள், அது மாதிரி 2 எழுத்து உள்ள வார்த்தைகள் அது மாதிரி நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம். 2 எழுத்துக்கள் உள்ள வார்த்தைகள் சொல்லிக் கொடுக்கும் பொழுது அவங்க சேர்த்து பேச ஆரம்பிப்பாங்க. குழந்தைங்களை பார்க் போன்ற சில இடங்களுக்கு கூப்பிட்டு போனீங்கன்னா அந்த சுற்றுச்சூழலை பார்த்து அவங்களோட மைண்டு ஃப்ரெஷ் ஆகும். ஸோ அதனால் நிறையா அவங்களுக்கு ஹாப்பியாகி நிறைய சத்தம் போடுவாங்க,
பேசுவாங்க. நீங்கள் ட்ரை பண்ணி புதுசாக ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகும்போது அவங்க நல்லா பேச ட்ரை பண்ணுவாங்க. அடுத்தபடியாக பாட்டி தாத்தா இவங்கெல்லாம் இல்லாமல் நம்மளாம் பேசணுமான்னு தெரியாது. ஸோ இவங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு பாட்டிக்கிட்ட ஒரு குழந்தை வந்ததுன்னா நல்லா பேசும். மிரர் எக்ஸசைஸ். மிரர் எக்ஸசைஸ் என்னென்னா, நீங்கள் குழந்தைய முன்னாடி வச்சுக்கிட்டு நீங்கள் உதட அசைய அசைய அந்த குழந்தையும் ட்ரை பண்ணணும் பேசுகிறதுக்காக. ஸோ இதுதான் மிரர் எக்ஸசைஸ். உங்கள் உதட அசைவை அந்த குழந்தை கண்ணாடி வழியாக பார்க்கும். இது வரைக்கும் சொன்ன சில ஐடியாஸை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே உங்கள் குழந்தைங்க சூப்பராக பேசிடுவாங்க. நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க உங்கள் குழந்தைங்க எவ்வளோ அழகாக பேசுகிறாங்கன்ட்டு. இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.